கியா பிராண்டில் ஒரு ஹேட்ச்பேக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கியா பார்த்தீங்கன்னா சொனெட்டு, இந்த செல்டோஸு இந்த மாடல்லே வந்து எப்படி சொல்கிறது பிளாஸ்ட் பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட்டு தான் சொன்னோம். ஏன்னா கார் வந்து அந்தளவுக்கு சேல்ஸு ஒரு சாலிடான கார் தான். புதுசாக வந்திருந்தாலுமே அது நம்புகிறாங்கன்னா இந்தியாக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை நம்ப மாட்டாங்க. நம்புகிறாங்கன்னா அவங்களோட குவாலிட்டி தான். இது பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ், அதாவது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து இது 26ல் வரும் அப்படின்னு போடுற மாதிரி போட்டிருக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக. கியா ரியோன்ற மாடலு. இந்த மாடல் அப்படி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்போ பெட்ரோலில் தான் வரும். மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய கார் வந்து டர்போ பெட்ரோலில் பவர் பண்ணுறத விட இந்த மாதிரி ஹேட்ச்பேக் வந்து பர்சனல் யூஸுக்கெலாம் சந்தில் போகிறதுக்குலாம் நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஜாலியாக இருக்கும்னு சொன்னோம். ஃபன் டு டிரைவு சிங்கிள் ஹேண்ட் யூஸுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். நிறைய பேர் போகிறதுனால தான் வந்து நம்ம இந்தியனில் வந்து ஹேட்ச்பேக்கு கிராஸ் ஓவரு இந்த மாதிரி ஹேட்ச்பேக் கிராஸ் ஓவர் தான். செல்டோஸே ஹேட்ச்பேக் கிராஸ் ஓவர் தான். ஸோ இந்த வண்டி வந்து வரோன்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் இது வந்து வரல. சேட்லி 2026 ஃபெப்ரவரியே ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. ஆனால் இது வந்து இருந்தால் தாறுமாறாக இருந்திருக்கும் கைஸ். உங்களோட ஐடியா என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.